ஏய் என்னடி உளர்ற? ஆமா நெசு மைனி, மேலத்தாள சத்தம் கேக்குது பாருங்க. கேக்கலா? கேக்குது கேக்குது. பந்தயத்துல ஜெயிச்சாச்சு, அத்தை மாமா சீர் வருது. பந்தயத்துல ஜெயிச்சாச்சு, அத்தை மாமா சீர் வருது. பந்தயத்துல ஜெயிச்சாச்சு, போட்டோ வச்சு போஸ்ட் இருக்குன. பந்தயத்துல ஜெயிச்சாச்சு, போட்டோ வச்சு சேர்ந்து போஸ்ட். கொஞ்ச நேரம் சும்மா இருங்களா? ஏய் லூசுங்களா, வழி விடுங்க. வேற யாரோ சீர் கொண்டு போறத பார்த்துட்டு இவ உளறறா. இரு நான் போய் பார்க்கறேன். தள்ளு. ஏக்கா நம்ம போலாம். அத்தை மாமா தானே அது? ஆமாமா அத்தை மாமா தான். பந்தயத்துல தோத்துற அப்படியே சும்மா போட்டோ எடுத்துக்கணும் சேர்ந்து. இப்படி அக்கா அடே, அப்பாவை கூப்பிட கூப்பிட அவர் டிக்காம உள்ள போயிட்டே இருக்காரு. இந்த மனுஷன் ஆரம்பிச்சிட்டாரா? நீங்க ஆரத்தி இருங்க, அதை வந்துடுதே. வாங்க வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. எப்போ என்ன எங்க போத? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இப்ப எதுக்கு வெல்கம் எடுத்து வெளில போத? கேட்கம்ல என்ன தடுக்காதல. இத்தனை நாள் அந்த சவுந்தர பாட்டியை பார்க்க எனக்கு பயந்தாவா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு சூடாமணி எல்லா உண்மையும் சொன்னாலும் அன்னையில இருந்து அவனை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருதுல. எப்போ எனக்கு மட்டும் என்ன சந்தோஷம் பொங்கிட்டு வருதா? எனக்கு வந்து ஆத்திரம் பொங்கிட்டு வருது. அந்த பார்க்கும் போதெல்லாம் நான் அடக்கிட்டல. நீ பேசாம இருக்க மாட்டியாப்பா? ஏன்னா கூட்டிக்கார பையனா நான் என்ன அம்பிட்டு மான கட்டணும்னு நினைச்சலாம்? நாசமத்து போறவன் இல்ல யாருல அவன்? என் சூடாமணி அவனுக்கு என்னடா பாவம் பண்ணா? இவன் யாரையோ கொல்லுவானா? அது பழிய தூக்கியா போச்சா? அது மேல போடுவானா? அதுக்கப்புறம் அவனை ஜெயிலுக்கு அனுப்புவானா? இல்ல அவன் சூடாமணியை பத்தி ஊருக்குள்ள இல்லாத பொல்லாதமா பரப்பி விட்டுருக்கான்ல. என்னடா நியாயம் இது? இதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருக்கணுமோ? இன்னைக்கு அவனை குடல உருவி மாலைய போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். விடுங்க எல்லாம் விடு. கொஞ்சம் அமைதியா விடு. விடுங்க. எதுக்கு இப்படி கத்தி கூப்பாடு போடுத? எல்லாரும் வெளில தான் நிக்காவ. இதுக்குதான் அம்மா யாருக்கிட்டையும் சொல்லாதான் தலை போட அடிச்சுக்கிச்சு. உங்ககிட்ட போய் சொன்னோம் பாத்தியா? இதுவும் வேணும், இருக்கு இன்னும் வேணும். கம்பட்டியும் கெடுத்து தயவு செஞ்சு குட்டிச்சவர் ஆக்கிடாத. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருப்போம். அதுக்காக என் தங்கத்து மேல பழிய போட்டவன சும்மா விட சொல்லியோ? எப்போ தப்பு தான் அவன் செஞ்சது. ஆனா அம்மா என்ன சொல்லுச்சு? உன் மண்டையில அது ஞாபகம் இல்லையா? நீ எதை சொல்லுத? எப்போ அன்னைக்கு ஜெயில அம்மா உன்கிட்ட என்ன சொல்லுச்சு? நான் வெளியில வர வரைக்கும் ஒரு விஷயமும் யாருக்கும் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லுச்சுல. எனக்கு உண்மை தெரிஞ்ச அப்புறம் கூட நான் கோவத்தை ஆத்திரத்தை அடக்கிட்டு இருக்கேன். உனக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நீ குத்து வேலை எடுத்துட்டு குத்த கிளம்பிட்டியோ? என்ன நியாயம்? என்ன பண்ணுத நீ? உன்னால ஆத்திரத்தை அடக்க முடியலன்னு எங்க வாழ்க்கையில தீயலி போட பாக்குதியோ? எப்போ அன்னைக்கு அம்மா சொல்லும் போது தலையை ஆட்டணும்ல. இப்ப குத்துவன் கொல்லுவன் குதிச்சா என்னப்பா நியாயம்? கோவப்படாம இருக்க சொல்லுதியோ? ஆமா கோவப்படாம தான் இருக்கணும். எனக்கு இல்லையா? எதுக்கு அம்மா சொல்லுச்சு? எல்லாம் யோசிச்சு பார்த்து தானே சொல்லுச்சு. நீ மாட்டு ஊருக்கு முன்னாடி போய் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாத்தியா? உன் தங்கச்சி வாழ்க்கைய நாசமாவும் என் தங்கச்சிக்கு வாழ்க்கைய நாசமாவும். பாக்கியத்த வாழ்க்கைய யோசிச்சு பாத்தியா? இது என்ன ஆகும்? அம்மா யோசிச்ச மாதிரி கூட நீ யோசிக்கலையா? இல்லல என் மனசு சமாதானம் ஆவலல. அவனுக்கு என் கையால சாவு. மனுஷனா நீ? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? என்னடா அப்ப நான் இப்படி எல்லாம் பேச? அப்புறம் வேற எப்படி பேச சொல்லுத? உன்கிட்ட கெஞ்சு பார்த்தாலும் கேட்க மாட்டேதியே. என்ன செய்யணும் எப்ப செய்யணும் நான் பாத்துக்கிட்டேன். அம்மா சொல்லி இருக்கல, அத மறந்துட்டியா நீ? ஏன்பா எல்லாரும் உசையும் வாங்க பாக்க? என் வயிறு எரியுதுல. என்ன
எனக்கு மட்டும் எரியல நினைக்கியா? எனக்கும் தான் எரியுது. ஆனா நான் பொறுத்துக்கல. நீயும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகின. என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அம்மா சொல்லும். அதுபடி செஞ்சா போதும். அது வரைக்கும் வாயை மூடி தயவு செஞ்சு பேசாம இருப்பா. நான் சொல்ற வரைக்கும் இந்த ரூமை விட்டு நீ வெளியில வரக்கூடாது. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மீறி வந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். விட்டு துரோகம் பண்ணல எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறியல. இதுல நியாயமா? பாவி. கனி இந்தா இதங்க கொட்டிருக்கா. வாங்க அத்தை. வாங்க 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 மாமா. என்ன அங்கேயே நிறுத்திய? வாங்க. இல்ல நான் ஒண்ணு இங்க உட்காந்து உறவு கொண்டாட வரல. பொதுவா என் வீட்டு வாசல்ல வந்து கேட்கிறவனுக்கு பிச்சை போடுவேன். இன்னைக்கு நான் பிச்சைக்கார வீடு தேடி வந்து பிச்சை போட வந்திருக்கேன். அப்படிதே. பிச்சையா? ஆனா பெரிய பிச்சை மாதிரில இருக்கு. ஏமாமா அதான் குப்புற விழுந்தாச்சுலா. அதுக்கப்புறம் மீசையில மண்ணு ஓட்டலன்னு சொன்னா எப்படி? வாங்க, நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கிட மாட்டேன். வாங்க. நான் விரும்பிய வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன்னு தான் இருந்தேன். என்ன இந்த பாண்டி பயலால தான் இங்கிட்டு வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. பேசாம உள்ள போக மாட்டியா? நானும் கேடு கிட்டவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு தான் இருந்தேன். என்ன பண்றது? அத்தையால தான் உள்ள விட வேண்டியதா இருக்கு. நீங்க கூச்ச விடாம உள்ள வாங்க மாமா. நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். பாத்தியாடி பாத்தியா? விரும்பிய பேச்ச பாத்தியா? ஏங்க வாயை கொடுத்தா வாங்கித்தான் கட்டிக்கணும். பேசாம உள்ள வாங்க. அம்மாடி அந்த சீரெல்லாம் எடுத்துட்டு உள்ள வாங்க. வாங்க உள்ள போங்க. இல்லை அப்பாவை ஸ்டோர் ரூம்குள்ள பூட்டிட்டு இருக்க சொல்லியிருக்கேன். யாரும் அந்த பக்கம் போகாம பாத்து. அப்பாவை இருக்கு ரூம்குள்ளே இருக்க சொன்னீங்க. சொன்னதை மட்டும் செய்யல போல. யாரும் வரோம் பாத்துக்க. ஓ அண்ணே, ஆ அவங்க செய்முறை செய்ய வந்திருக்காங்க. அவங்க உள்ள போறாங்க. இந்த ஆள் எதுக்கு உள்ள வரான்? முதல்ல இவனை வெளியில போக சொல்லுனேன். ஏய், எல்லாரும் எதுக்காக வந்திருக்காக? என் தங்கச்சிக்காக. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க வரத்தான் செய்வோம். இல்லே விடுத்தா, இவெல்லாம் ஒரு பீஸ் போன பல்பு. பொம்பளை தனியா இருக்கும்போது தான் அவன் வீரமே முழிக்கேன். என்ன மாதிரி ஆம்பளைய பார்த்தான்னா பயத்துல வாழை காலு கடியில சுருட்டிட்டு நிப்பான்லா. அவன் உள்ள போட்டான். அவன் இன்னைக்கு என்ன செஞ்சிருவான்னு பாத்துடுறேன். மச்சான், நீ ஒன்றும் பயப்படாத. நீ உள்ள போடி. அண்ணே எதுக்குன்னா வாய் கொடுத்துக்கிட்டு உள்ள வானே. பத்திரமா கூட்டு போடா. ஏம்ல, அவன் இந்த வீட்டுக்கு வர்றது யாருக்கு தான் பிடிக்கும்? எனக்கு தான் பிடிக்கல. ஆனா பரணி இங்க இருக்கும்போது வேற வழி இல்லல்ல. அப்பா அம்மாவன் 2 பேரும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க தான் அவங்க தற்பெருமை உடையன். அதுக்காக அவங்கள மறுபடியும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்க வைக்கணும். இல்லை, நான் தான் இருக்கம்ல. அவனால ஒன்னத்தையும் செய்ய முடியாது. நீ தைரியமா இரு. அவனை பார்த்தாலே எனக்கு படபடன்னு வருதுன்னு. என் முன்னாடி அவன் விரல தூக்கறதுக்கு கூட அவனுக்கு தைரியம் இல்லைல்ல. நான் இருக்கேன்ல, நீ அமைதியா இரு. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம். அப்பாவை ரூம்குள்ளேயே இருக்க சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் போற வரைக்கும் அவரை திறந்து விட்டுறாதீங்க. அண்ணே, என்னாச்சு? அதெல்லாம் நான் போறவ சொல்லுதே. முதல்ல எந்த வேலையை பார்ப்போம். வா.
இலே எல்லாருக்கும் டீ கொடுத்தாச்சா? இதோ ஆ? வீரா கொண்டு இலே, வரானே. சீக்கிரம் வா. வரேன். என்ன பண்ணுத? வா வா வா. எல்லாரும் நிக்காவல. குடு குடு. என்னல பார்வை? கேம்ல எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்ல வேண்டாமா? எங்களே அண்ணன் எதுக்கு என் வீட்டுக்காரரை வான்னு சொல்லாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு? எங்கள அவரு? அத்த நீ என் கூட வாணி, நான் சொல்லுதேன். என்னல வாணி. எங்க கூப்பிடுத? இல்ல என்னல நீ வாணி, நான் சொல்லுதேன். அண்ணே என்னென்ன நடக்குது? அப்பா உள்ள இருந்து கதவு தட்டிக்கிட்டே இருக்காருனே. இல்லை இருளே, நான் சொல்லுதேன். அத்த அவரை பத்தி நீ எதுவும் கேட்காத அத்த. நான் தான் இருக்கம்ல, அவர் ஸ்தானத்துல இருந்து நான் எல்லாத்தையும் செய்தேன். இல்ல கோட்டிக்கார பையில அண்ணன் இருக்கிற வரைக்கும் இது என் அண்ணனோட வீடுதால. வந்தாலும் போனாலும் அவர் வந்துதானே மரியாதை செய்யணும். அத்த கோட்டி எனக்கு இல்ல, உன் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு. அம்மையோடைய போட்டோவை காலில இருந்து வச்சு பார்த்துட்டு இருந்தவரு திடுதிடுப்புன்னு மாமா வந்தா வெட்டுவேன் குத்துவேன்னு கத்துறாவ. என்னலே சொல்லுத? காலையிலேயே அம்மா ஓடி போச்சுன்னு எவனோ ஒருத்தன் வரை ஏத்தி விட்டுருக்கேன். அதை கேட்டு கொதிச்சு போனவரு இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இது கிளப்பி விட்டதே உன் வீட்டுக்காரர் தானே. அதனாலதான் அவர் மேல கொலை வெறியில இருக்காரு. பாழா போன உன் மாமன் எத்தனை பேர் வாழ்க்கையை இப்படி கெடுத்து வச்சிருக்காரு. சொந்த மச்சான் பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி இல்ல, இப்படியா பரப்பி விடுவாரு? 20 வருஷத்து வலி வேதனை இன்னும் இந்த கெட்ட பேரு தீர மாட்டேங்குதே. இலே அண்ணனோட கோவத்துல நியாயம் இருக்குல்ல? அது புரிஞ்சனால்தான் ரூம்குள்ளேயே இருன்னு சொல்லி வச்சிருக்கேன். பாரு, நீங்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் புறவு அவரை நான் பாத்துக்கிட்டுதேன். இலே நான் வேணும்னா என் அண்ணன் கிட்ட பேசவா? ஐயோ அத்த, நீ போய் இன்னும் பேசினீங்கன்னா அவர் கோவம் ஜாஸ்தி தான் ஆவேன். பாரு, நீங்க சீரு செய்யறதெல்லாம் அவர் சார்பில் நான் முன்னாடி இருந்து வாங்கிக்கிடுதேன். சரியா? நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய, நான் பாத்துக்கிட்டுதேன். இலே ஊர்ல ஒவ்வொருத்தையும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு என்னமா சீர் செஞ்சு எவ்வளவோ சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மட்டும் இப்படி வேதனைப்பட வைக்க. நீயும் நேரில் கண்ணை கசக்கிட்டு நிக்காத அத்த. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா யாராச்சும் என்ன ஏதுன்னு கேட்பாவுல. இல்லை நீ அவரை பார்த்துக்க, யாரும் இந்த பக்கம் விடாது. அண்ணே சரியா? சரி நீ வா. ஆண்டி, என்ன இது டப்பா டப்பாவா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உள்ள என்ன இருக்கு? ஹேட்டி தீபாவளி பலகாரம் டீ, உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். இப்பவே சாப்பிடலாமா? இருங்க டீ, அலையாதிய. முதல்ல சீர் செஞ்சிருவோம். ஆமா எங்க அவ? உள்ள போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹேட்டி நான் போய் அழிச்சா அவ வரமாட்டா. நீங்க போய் அவளை கூட்டிட்டு வாங்க. வா. ஏம்ல வாத்தியா விரட்டி விட்டாச்சு. இவ பயங்கரமா கோவப்படுவான்னு பார்த்தா கம்முன்னு நிக்கிய. எனக்கு அதான் சின்னையா ஒன்னும் புரியல. அம்பட்டியும் அடக்கி வச்சுட்டு நிக்கிதான்னு நினைக்கிறேன். என் பக்கம் கொஞ்சம் கூட திரும்ப மாட்டேங்கிறாள. சின்னையா ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, இப்ப எதுவும் பேசிட வேணாம். வந்த வேலையை கவனிங்க. ஏட்டிய இந்த வெறும்பைய நடனம் உள்ளார வாங்கன்னு நடு வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். முறைன்னா எல்லாம் முறையா இருக்கணும். முறைப்படி கூப்பிட வேண்டியவன் எங்க? நான் முறைச்சா மட்டும் எல்லாரும் என்னைய முறைக்கிறீங்களா? ஏங்க அண்ணனுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. அவன் என்ன அரசியல்வாதியா? கேள்வி கேட்ட உடனே ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு? ஏட்டே இந்த பிரசிடென்ட் அரசியல்வாதி இனிமே இங்கே இருக்கா? எல்லாம் என் தலையெழுத்து. பரணி இல்ல சம்மு, இப்படி வா வா. பரணி பக்கத்துல நில்லு. போல போய் நில்லு. மா
இப்ப எதுக்கு என்ன திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ற? ஏடி உன்ன என்ன நிக்க வச்சு சவுக்காலி அடிக்க போகுதாவ? 2 நிமிஷம் நில்லு, செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். கேட்டி அசிக்கி, திருநீர் தட்டு எடுத்துட்டு வா போ. சிவபாலா, அந்த துணி தட்டு எடுத்துட்டு வா போ. ஏங்க இப்படி வந்து நில்லுங்க. அட பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். வாங்க வந்து இப்படி நில்லுங்க. அத்தை கொண்ட பிள்ளைங்களுக்கு திருநீர் பூசி விடுங்க. பூசி விடுங்க. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ இவன் தான் மொத்தமா பட்டு அடிச்சு வச்சிருக்கேன்னு இந்த மனசு வந்து செய்யல. பரணி உனக்கு நான் சந்தோஷமா செய்யறேன். சம்மு, சம்பந்தக்காரங்க வீட்ல இருந்து உனக்கு முறைப்படி தலை தீபாவளி சீர் வந்திருக்கு. ஜோடியா வாங்கிக்கங்க. வாங்கிக்க மட்டும் சொல்லு பரணி. ஜோடியா இந்த பரணி கேட்டி, இவளை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. வாடி. நீயும் போல. எதுக்கு நின்னா இன்னும் ஏதாவது பிச்சை போடுவேன்னா? இலே சனியா ஐயா, அந்த குளத்தை தூர் வர்ற ஏலம் அது இன்னைக்கு தானே? எத்தனை மணிக்கு தெரியலையா? என்ன போய் ஆகணுமே நம்ம. ஏங்க எல்லாம் நான் விசாரிச்சுதான் வச்சிருக்கேன். தூர் வர்றதெல்லாம் நாளைக்கு தான். சும்மா போய் சொல்ல வேண்டாம். எங்களுக்கும் ஊர்ல நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். உழவு வேலை பார்த்தியோ நீ? அண்ணே சூப்பர் சூப்பரா இருக்கு. எங்களே அவ கேட்டி, சீக்கிரம் பரணியை கூட்டிட்டு வாங்க. வரும் வரும் ஆண்டி. நீங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கும் போது ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குல்ல. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இலை சிவபாலா, அந்த மோதிரத்தை எடுல. இலை பாண்டி, இங்க வா. இப்ப நான் எதுக்கு? வால சொல்லுதல்ல, வா. கல்யாணத்திலேயே போட்டிருக்கணும். எங்க முடிஞ்சது? இந்தா மச்சா மோதிரத்தை நீயே சமூகத்துக்கு போட்டு விடு. புடி. ஏன் சிவபாலனும் மச்சான் தானே, அவனை போட்டு விட சொல்லு. எனக்கு எல்லா வரலையும் சுழுக்குன, என்னால மோதிரம் போட்டு விட முடியாது. ஏய், இந்தால மோதிரத்தை மச்சான் தான் போடணும். இப்ப போட போறியா இல்லையா? அண்ணன் பக்கத்துல போக பயமோ என்னவோ, அதே அத்தா யோசிக்கிறாப்ல. ஏய் என்ன ஓவரா பேசுதா? இல்ல மச்சான், இங்க பேசு. தைரியம் இருந்தா நீயே வந்து மோதிரத்தை போட்டு விடு. இல்லனா அப்படி கொஞ்சம் ஓரமா நில்லு. ஏதாச்சும் கை கால் பட்டுச்சுன்னா அம்மா வலிக்கு, ஆயா வலிக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்க போற. யாருக்கு பயம்? மோதிரத்தை கொடு. இந்தா. என் கைய நசுக்க பார்க்க. நீயே ஒழுங்கா கையில மோதிரத்தை போடல. போடு.
கேட்டி பிள்ளைகளா சீரெல்லாம் இப்படி எடுத்து வா. வா போ. ஏங்க எழுந்து வாங்க. ஏன்டி இது என்ன? நான் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. என் ஆசீர்வாதம் பரணிக்கு இருக்கு. ஏங்க வாங்க. ஏட்டி இது சபைன்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் நீ சரி சரி வாங்க. நீ என்ன அப்படி பார்க்காத. பரணி நீ மட்டும் நல்லா இருக்கணுமா? நீ அவனை விடு 100 நாள். எழுந்திரியா. கேட்டி இந்த சீரெல்லாம் எடுத்து கொடுங்க. அட சீக்கிரம் நேரம் ஆகுது. இந்த புடிங்க. நீ சொன்னதுனால கையை பரணி 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க.